ஏ கனி அடியே ஏ மூதேவி அந்த செல்லை எடுத்துட்டு வா. ஒரு டீயை போட்டு எடுத்துட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் பாரு. பாலை பொங்க விட்டு அடுப்பு எதுவும் அழுக்காக்கல பதில் என்ன பண்ணுன்னு தெரியாது. அப்படியே நெருப்பு பழுக்க போட்டு காலை இழுத்துருவோம் பாத்துக்க. இந்தாங்க பெரியம்மா செல்லு. உலக்க உலக்க என்ன காலில் என்ன பஞ்சு வச்சு அடைச்சிருக்க? எவ்வளவு நேரம் கத்துறது? காலையில மனுஷனை எப்படி கத்த விடுறது பாரு. உனக்குலாம் என்ன கொழுப்பு? இவ கூப்பிட்டா நம்ம எதுக்கு காலில் வாங்கணும்? இவ சொல்றதை நாம என்ன செய்யணும்னு திமிர் பிடிச்சு நிக்கிறியா? இல்ல பெரியம்மா, பால் அடுப்புல வச்சிட்டு இருந்தேன், பொங்கிட்டு இருந்துச்சு, அதனாலதான் பெரியம்மா. ஏன் அது சுளாவா சிம்மில் வச்சுட்டு வர்றது? அந்த அறிவு குடும்பம் உனக்கு இருக்காது. எல்லாம் என் தலை எடுத்து என்னத்தை செய்யறது? உங்க ஆத்தாக்காரி விட்டுட்டு ஓடிட்டா, உங்க அப்பாக்காரன் குடிச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு கிடக்குறாரு. நீ இங்க வந்து கடந்துக்கிட்டு ஏன் இம்சை எடுத்து கொட்டிக்கிற? கேடு வந்து செல்ல ஆளி மூஞ்சி பாரு, ஆளி மூஞ்சி. காலையில இது முகத்துல முடிச்சா எங்கேயாவது விடியுமா? விலகாத கழுத. நில்ல நில்ல நில்ல. என்ன பெரியம்மா? என்ன ஒரே கருகுன வாட அடிக்குது? அடுப்படி என்ன பண்ண சொல்லுடி. நான் எதுவும் செய்யல பெரியம்மா, நீங்க சில்லு கிட்டீங்கன்னு எடுத்துட்டு வந்து தந்தேன். என்னாச்சுன்னு தெரியல, நான் போய் பாக்குறேன். பாவி சண்டாளி, செவ்வாய்க்கிழமை அதுவும் அடுப்பு கரை விட்டுக்காளே. ஐயோ, இவ என்னத்துக்கு தான் என் வீட்டுக்கு வந்து இப்படி இம்சை எடுத்து கொட்டிக்கிறான்னு தெரியல. பெரியம்மா பெரியம்மா, நிஜமா நான் எதுவும் செய்யல பெரியம்மா. ஆமா, பெரியம்மா சொரியம்மானுகிட்ட நிக்கிறா. போய் என்னன்னு பாரு. இவ தலையில ஜோதிகாவுக்கு போன் பண்ணவே மறந்துவிட்டோம். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கன்னு சொல்லணும் வேற. ஐயோ, என் தங்கச்சி மவளுக்கு என்ன பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? ஈத்து சிறுக்கி இவளுக்குலாம் ஒண்ணுல செல்ல காசு பயில தான் கட்டி கொடுக்கணும். போன போகுது. ஜோதிகா கண்டுகிட்டி. செல்ல செல்ல செல்ல. யாமா 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 அழுவுற. என்னமா என்னமா என்னாச்சு என்னாச்சு? ஏன் சாமி அழுவுற? ஐயோ ஜோதி ஜோதி. பெரியம்மா பெரியம்மா, என்ன பெரியம்மா? ஏன் பெரியம்மா? வாய் மூடு. ஜோதி அழகா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லு சாமி. அம்மாவுக்கு எதுவும் மெழுக முடியல. சொல்லு தாங்க. என் செல்லம் என் பட்டு. நாளைக்கு நீ மாப்பிள்ளை பார்க்க வராதடி. இப்படி அழுக கூடாது சாமி. என்னமா என்ன சொல்ற? ஐயோ அப்படியா? அந்த பைத்தியக்கார சிறுக்கைக்கு என்ன இது? ஏன் அப்படி எல்லாம் பண்றா? ஐயோ ஐயோ, அதான் செல்ல அதான் செல்ல. அம்மா உடனே 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 ஓடி வந்துடுறேன். ஐயோ இப்ப நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே. ஏ கனியே, ஐயோ ஐயோ பெரிய பையன் இருக்கா, போய் கூட்டு அடிச்சுக்கிறோம். பெரியம்மா பெரியம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க முதல்ல. என் தங்கச்சி தாமரை இருக்கா பாரு, ஜோதிகாவோட அம்மா. அவன் என்னமோ கதவு சாத்திக்கிட்டு நான் சாவ போறேன், நான் மருந்து குடிக்க போறேன்னு சொல்லிட்டு நிக்கிறானா. அதை ஜோதிகா போன் பண்ணி சொல்ல. தாமரை சித்தியா, என்னாச்சு? ஏன் இப்படி பண்றாங்க? பாத்திரமா சீக்கிரம் போலாம் வா. ஆமா, நீ வேற ஒரு ஆளாக வந்துரு. நானே வேற என்ன செய்யறது எது செய்யறது தெரியல. ஏ ஓகே, அது கேள்விக்காரி எங்க இருக்கா? அவளையே கூப்பிட. ஐயோ ஐயோ தாமரை தாமரை, ஏண்டி உனக்கு இப்படி? என்னடி நான் உனக்கு குறை வச்ச தாமரை? அம்மாடி கனி. பெப்பா பெப்பா, வாங்க வாங்க, வந்துட்டீங்களா? வாங்க இங்க பாருங்க பெரியம்மாவே. ஏ பாவி மனுஷா, வந்துட்டியா கடவுளா பார்த்து உன்னை கொண்டு வந்து விட்டுட்டாரு. வாயா கிளம்பியா போலாம் சீக்கிரம் ஆ, எங்க கிளம்பலாம், எங்க போலாம்? இப்ப நீ எதுக்கு இப்படி கடந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு நிக்கிற? நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், என் வீட்டு நிலைமைய நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ தாமரை தாமரை தாமரை. சே, முதல்ல வாய மூடிக்கிட்டு சொல்லு. இப்பதான் நின்னுக்கிட்டு தாமரை உதய சூரியங்கிறா. என்ன ஏங்க அது வந்து காலையிலே ஜோதிகா போன் பண்ணாங்க. என்னாச்சுன்னு தெரியல. ஜோதிகாவுக்கு தாமரைக்கு ஏதோ சாட்டையா. தாமரை உள்ள போய் கதவு சாத்திக்கிட்டு நான் செத்து போயிடுவா, மருந்து குடிச்சிருவேன், வெத்த குடிச்சிருவேன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ புலம்புறாளாம். என் அக்கா வந்தாதான் என்னைய காப்பாற்ற முடியும்னு சொல்றாளாம். வாங்க வாங்க வாங்க, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. நான் என்னங்க செய்வேன்? ஓ சரி, அப்படியா? சரி. ஐயோ, என் வீட்டு தங்கச்சியே நல்லா இருக்காளே. யார் வீட்டு குடும்பமே நல்லா இருக்கே. என் தங்கச்சி என்ன பண்ணா? ஐயோ ஐயோ, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நாளைக்கு தானே மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வாரம்னு சொன்னாங்க. அதுக்குள்ள இப்படி ஒரு சரியா எடுக்கணும். ஐயோ, என் தங்கச்சி ஏதாவது பண்ணிக்கிட்டானா? என் ஜோதிகாவுக்கு நிலைமை என்ன வருது? ஐயோ, என் ஜோதிகாவுக்கு என்ன விட்டா யாரு இருக்கா? ஏங்க என் தங்கச்சிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா என் தங்கச்சி மாவுல கை விட்டுற மாட்டீங்களா நீங்க? உங்க தம்பி மாவுளுக்கு சோத்தப்பட்டு வளர்க்குற மாதிரி என் தங்கச்சி மாவுல ஒரு வாரமா இந்த வீட்டுல இருந்துகிட்டா போறாங்க. தங்கமையில என்ன பேசுற? நான் என்ன அப்படிப்பட்ட ஆளா? சரி அழாத. வாங்க சீக்கிரம் போலாம். வாங்க யார்கிட்ட டிவி சுட்டு வாங்கிட்டு வாங்க போலாம். இரு பொறுமையா இரு. என்ன சொன்ன? உன் தங்கச்சிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன் தங்கச்சி மாவுல நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம்னு தானே சொன்னேன். உன் தங்கச்சி இன்னும் சாவுல இல்ல, நல்லா தானே இருக்கா. அப்புறம் ஏன் அதுக்குள்ளேயே போய் பாத்துக்கிட்டு? பெரியப்பா என்ன பேசுறீங்க? தாமரை சித்தி ஏதோ பண்ணிக்க போறாங்க பெரியப்பா, சீக்கிரம் போங்க. அம்மாடி கனி, நீ வாய மூடுமா. உனக்கு எதுவும் தெரியாது. இவ வீட்டுல யாருக்கும் எதுவும் ஆச்சுன்னா மட்டும் இவளுக்கு அப்படியே பதறுது. நம்ம வீடுனா என்ன ஏழை விழணுமா? நான் பேசுறதுலாம் சரியா தான் பேசுறேன். இங்க இருந்து 2 ஊர் தள்ளி இருக்கிற உன் தங்கச்சிய பாக்குறதுக்கு துடிச்சு பதறி ஓடுற. அன்னைக்கு என் தங்கச்சி நெஞ்சு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அவளை ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்க்கல. அவ ஆஸ்பத்திரியில இருந்து வந்த பிறகு அவளை வீட்டுக்கும் போய் பார்க்கல. நீயும் பார்க்கலன்னா சரி, என்னையும் அம்மாவையும் போய் பார்க்க கூடாதுன்னு தானே சொன்னவ நீ. இப்ப நீ மட்டும் எதுக்கு உன் தங்கச்சிய பாக்குறதுக்கு போற? அப்ப உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கெல்லாம் ஒரு நியாயமா? இந்த பாருடி, இந்த வீட்டை தாண்டி அடி எடுத்து வச்ச அப்படியே பீச்சர் எடுத்து உன் காலை 2 துண்டா வெட்டிடுவேன். வெட்டி
நீ நல்லா இருப்பியா என்ன பார்த்து காவ வாங்குறான் பாத்தியா எல்லாம் நீ எனக்கு செஞ்சது தாண்டி. அதை திருப்ப நான் உனக்கு செஞ்சா வலியா இருக்கா? இந்த மாதிரி தானே அன்னைக்கு என் தங்கச்சிக்கு நெஞ்சு வலின்னு சொன்னது நான் துடிச்சிருப்பேன், எங்க அம்மா துடிச்சிருப்பாங்க. கனி இவ்வளவு உள்ள போட்டு கதவை சாத்து கனி. சரிக்கு பெரியப்பா. ஏய் ஏய் நீ மடியே எட்டியே உன் பெரியப்பா கிட்ட சொல்லிட்டி உன் பேச்ச தாண்டி கேப்பாரு. பாவடி நான் போவாம அவ ஏதாவது பண்ணிக்க போறடி. நீயும் உன் தங்கச்சியும் 4 பேரும் சாவ வேணா அடிப்பீங்கடி, நீங்களும் சாவவே மாட்டீங்க. உன் தங்கச்சி என்ன காரணத்தை வச்சு சாவ போறன்னு சொல்லிக்கிட்டு அந்த பிள்ளைய மிரட்டால யாருக்கு தெரியும்? பெரியப்பா நீங்க போய் சாப்பிடுற வேலையை பாருங்க. பெரியமா வாங்க பெரியமா. அதுல தாமரை சித்து செத்தா போய் அழுதுக்கலாம் வாங்க. அவங்க அவ்வளவு சீக்கிரம் சாகலாம் மாட்டாங்க. அவங்க உங்களை மாதிரி ஒரு இரும்பு மங்கை. வாங்க வாங்க. மடிக்கனி நீ வந்து சாப்பாட்டை போடுமா, 2 பேரும் சாப்பிடலாம். அவ இதையும் மீறி எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன். அப்படி போயிட்டா மூட்டை பிடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு ஓடிட வேண்டியதேன். கேட்க ஆள் இல்லைன்னு திமிரு என்ன ஆட்டம் போட்ட. இதுக்காக தாண்டி நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தங்கச்சி சாவ போறலாம், அதுக்கு இவ போய் ஒப்பாரி வைக்க போறலாம். நீயும் உன் தங்கச்சியும் ஊரை ஏமாத்திர சிரிக்குவ தானே? பெரியப்பா பாவம் பெரியப்பா. கனியே அவளோட நடிப்புக்கெல்லாம் நீ ஏமாந்துடாத கனியே. அவளுக்கு காரி ஆகணும்னா இப்படிதான் நடிப்பா. காலை பிடிக்கிற மாதிரி காலை பிடிச்சு அப்படியே காலை வாரி விடுற ஜென்மம். யோ யோ நான் செஞ்சதெல்லாம் தப்புதாயா, மன்னிச்சிரியா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இப்பதாயா தெரியுது. எனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போதுதாயா தெரியுது. பாவையாவ செத்துக்கிட்டு போயிட போறாயா. நான் தான் சொல்லிட்டேன் முடிவா, அவ செத்த பிறகு போய்க்கலாம். அதுக்கு முன்னாடி அங்க போவாத. என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு என்ன வந்து தங்கச்சி மேல உனக்கு புதுசா பாசம். இம்புட்டுனால அவ உன்னை எங்கேயாச்சும் மதிச்சால அங்கெல்லாம் போய் என் பொண்டாட்டி அசிங்கப்படக்கூடாது. உனக்கு புருஷன் வேணுமா தங்கச்சி வேணுமா முடிவு பண்ணிக்க. நம்ம செஞ்ச தப்புக்குல நல்ல தண்டனையை ஆண்டவன் கொடுத்துப்பட்டான். சரிடா சரிடா என் புருஷன் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அன்னைக்கு அவங்க தங்கச்சிக்கு நெஞ்சு வலின்னு சொல்லும் போது நாம இப்படிதானே நடந்துக்கிட்டோம். அப்ப அந்த பையனோட மனசை என்ன பாடுபட்டிருக்கும். பாவம் இந்த கனிமொழி அவங்க ஆத்தக்காரியும் இல்லை, அவங்க அப்பாக்காரனும் சரியில்லை. அவ ஏதோ நம்மளே கழின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கிட்ட கிடக்குறா. நமக்கா 2 ஆம்பளை பிள்ளைவ இவ்வளவு ஒரு பொண்ணு மாதிரி பாத்துக்காம இவ்வளவு போட்டு சனியா பூதேவி அப்படி இப்படின்னு கொடுமைப்படுத்தி எடுக்கிறோமே கடவுளே. தகமையிலே தகமையிலே இப்பயாவது புரிஞ்சுக்கடி, இப்பயாவது புரிஞ்சுக்க. ஆடும்போது எப்படி வேணா ஆட்டம் போட்டுக்கலாம். ஆனா ஆண்டவன் கடைசியில நம்மள உட்கார வைக்கும் போதுதான் ஐயோ கடவுளே நம்ம இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டோம்னு நமக்கு தோணும். இனிமேலாவது நல்லவளா வாழறதுக்கு ஒரு வாழ்க்கைய ஆரம்பிச்சுக்க. அதுதான் உனக்கு நல்லது. இல்ல புருஷனை இழந்துட்டு ஆத்த வீட்டுல வாழ வெட்டிதான் கிடக்கணும். முதல்ல ராசாத்திய போய் பார்த்துட்டு வரலாம். பாவம் அவளுக்கு நீ யாரு இருக்கா? அவளுக்கு நாம தான் துணையா இருக்கணும். நாம அவளை பார்த்துக்கிட்டாதான் நம்மள யாரா இருந்தாலும் மதிப்பாங்க. இடியே இடியே என்னடி என்னாச்சு? அந்த பையன் எதுவும் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தானே? ஏன் அப்படி அழுதுகிட்டு நிக்கிற? ஐயோ கெடி வேற உண்மை தெரிஞ்சா அதுவும் வேற போட்டு நம்மள சாத்தியாத்துன்னு சேர்த்தோம். சொல்லலாமா வேணாமா? என்ன செய்யறது? தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணியை குடிச்சுதான் ஆகணும். வாங்கிக்கலாம். நம்ம செஞ்ச தப்புக்கு எல்லாருக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டே ஆகணும். கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா படுத்திருக்கோம் எல்லாரையும். என்னாடி தெரியல. என் தங்கச்சிக்கும் தங்கச்சி மவளுக்கும் சண்டையா. என் தங்கச்சி தாமரை கதவை தாப்பா போட்டுக்கிட்டு நான் உசுரோட இருக்க மாட்டேன் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாளா. என்னடி ஐயா நீ ஒரு எட்டு போய் பார்த்தா என்ன என்ன ஏதுன்னு கேட்டா என்ன? நம்ம இங்க உட்காந்துருக்க. நீங்களா? என்ன நீங்களா நாங்களா? எடி கிளம்பிட்டி முதல்ல. உங்க மவையனையே போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வா உனைய போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இப்ப என்ன பிரச்சனை முதல்ல பாரு. உசுறு பண்ண திரும்ப வருமா? ஆயிரம் கோமா இருந்தாலும் இப்படி உசுருக்கு போராடுற நிலைமையில ஒருத்தவங்களை பார்க்க முடியறதா? ஐயா பொடி பொடி பொடி. உங்களுக்கு என்னென்ன குழப்பம் பண்ணிருக்கு? அட இது எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததும் இப்படி என் பக்கம் சாதி நிக்கிறீங்களே. உங்களை மாதிரி ஒருத்தங்களுக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும் பட்டி, நமக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அதுக்காக இப்படி உசுருக்கு போராடுற நிலைமையில போகாம இருக்கிறதா? அவன் இருக்கிறான் போக்கத்த பையா. நான் உங்களை எவ்வளவு பேசிருப்பேன். ராசாத்தி வீட்டுக்கு போக கூடாதுன்னு என்னென்னமோ சொல்லிருப்பேன். ஆனா அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காம நீங்க இப்படி நடந்துக்கிறீங்களே. இதையெல்லாம் பாக்குறப்ப நான் எவ்வளவு ஒரு கேவலமான பிறவியா இருந்திருக்கேன்னு இப்பதான் தெரியுது. ஏண்டி மனுஷனா பிறந்த எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க. அதுக்காண்டி அவங்கள அப்படியே வச்சு சொல்லி கட்டுக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா? தெரிஞ்சிறதுக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மாட்டி. நீ தான் இப்ப மனசு தெரிஞ்சு விட்டல, அப்புறம் என்ன? ஓ போய் பாரு. தாமரை வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ராசாத்தியை ஒரு எட்டு பாத்துக்கிட்டு போகணும். காலையில என்ன வெக்கையா இருக்கு. இந்த வாசலுக்கு முன்னாடி ஒரு ஏசியை வாங்கி போடணும். மைனி அடடா வாங்க வாங்க தம்பி. என்ன என் வீடு தேடி வந்திருக்கீங்க? எதுவும் காசு பணம் வேணும்னா தான் என் வீட்டு பக்கம் வருவீங்க. என்ன செய்தி? மைனி ஆமா மைனி, ஒரு 20,000 வட்டிக்கு பணம் வேணும். 20,000மா? அதையெல்லாம் என்ன பணம்னு சொல்லி வட்டி கொடுக்கறது? வாங்குறதா வாங்குற ஒரு 50,000 1 லட்சம் வாங்குறது. 20,000 வாங்கிட்டு கொடுத்துட்டு என்ன 200 நடு நடந்துக்கிட்டா கிடக்க முடியும்? 50,000 1 லட்சம்னா வாங்கிக்கோ. இல்லை மைனி, அவசரமான தேவை. 20,000 இருந்தால் போதும். இந்த ரசத்துக்கு உடம்பு சரியில்லை,
குழு பணம் தண்டல் எல்லாம் கட்டணும், அதனாலதான். அட ஆமா, சீட்டு பணம் 8000 கட்டணும். 20,000க்கு என்னன்னு நான் உங்ககிட்ட வட்டி வாங்குறது? சரி சரி, 1000 ரூபாய்க்கு 200 ரூபாய் வட்டி, சரியா? வாங்கி 15 நாள்ல திருப்ப கொடுத்துறணும். 15 நாள்லையா? சரிங்க மைனி, திருப்ப கொடுத்துட்றேன். வார இரு. இந்த பாருப்பா, சொந்த பந்தத்துக்குலாம் வட்டிக்கு நான் பணமே கொடுக்கறது கிடையாது. சரி, ஏதோ அவசரத்துக்கு கேட்கறியன்னு சொல்லிட்டு தாரேன். அப்புறம் இப்ப வாங்கிக்கிட்டு 15 நாள் 20 நாள் ஆகக்கூடாது, 20 நாள் 40 நாள் ஆகக்கூடாது. புரியுதா இல்லையா? பணம் சரியா வந்து சேரல, அவ்வளவுதான். நான் மனசே இருக்க மாட்டேன். இல்ல மைனி, சரியா கொடுத்துருவேன் திருப்பி. நம்புறேன். உன் பொண்டாட்டிக்கு என்னமோ நெஞ்சோலியாமே, இப்ப எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா மைனி. அடுத்தவளை பார்த்து பொறாமப்பட்டா நெஞ்சோலியும் தான் வரும், வயிறு வலியும் தான் வரும். எந்த வலி தான் வராம இருக்கும்? எல்லாருக்கும் என்னைய பார்த்து ஒரே பொறாம. அதனாலதான் அவளும் விளங்காம கிடக்குறாளவ. இத்தனை மாட்டுக்கு தண்ணி வச்சிட்டீங்களா இல்லையா? ரசத்தி, மைனி மைனி, நீங்களா? என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நான் காங்கிறது நெசமா இல்ல பகல் கனவா? நிசந்தாமா. மைனி மைனி வாங்க, என் வீட்டுக்கா வந்திருக்கீங்க? ஐயோ கடவுளே, ஐயோ எனக்கு கையும் விடல காலும் விடல. மைனி வாங்க மைனி, உட்காருங்க மைனி, வாங்க மைனி. என்னை முதல்ல மன்னிச்சிடுமா, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மைனி மன்னிச்சிருன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? நீங்க அப்படி என்ன பேசுறீங்க? நான் உங்க நாத்தனாருன்ற உரிமையில தானே பேசுனீங்க? இல்லம்மா, நாத்தனாரா இருந்தாலும் யாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு இருக்குல்ல. நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீ உசுறு படிச்சு உசுறு வந்திருக்க. அந்த நேரத்துல கூட நான் வந்து என்னன்னு உன்னை எட்டி பார்க்கல. நான் பண்ண எல்லா தப்புக்கும் கடவுள் எனக்கு தண்டனையே கொடுத்து விட்டாமா. மைனி அதெல்லாம் விடுங்க மைனி, அதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க மைனி வந்து சாப்பிடுங்க மைனி. இல்லம்மா, இல்ல வேணாம். தாமரை வீட்டுல ஏதோ பிரச்சனையா? தாமரை மைனி வீட்லயா? என்ன பிரச்சனை? நாளைக்கு ஜோதிகாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. அண்ணன் வீட்டுல இல்லையா? இந்த இப்பதான் வெளில போனாங்க. சாயங்காலம் வந்து சொல்றேன். அம்மா எங்க இருக்கு? ஏமா ஏம்மா? தங்கமயிலே நீயே சாமி என்னைய அம்மானு கூப்பிட்ட? ஏம்மா என்னைய மன்னிச்சிரு. நான் எதுக்கடி உன்னைய மன்னிக்கணும்? இல்லம்மா, நான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேம்மா. இத்தனை வருஷமா நான் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு உங்க எல்லாரையும் பிரிஞ்சு இருந்துட்டேன். நானும் தாமரையும் உன் தங்கச்சி மாவளோன்னு கூட பார்க்காம நீங்க என்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கினதுக்கு நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேம்மா. சாமி என்கிட்ட நீ என்னடி மன்னிப்பு கேட்க போற? உன் அண்ணங்காரங்கிட்ட கேளு. ஏம்மா, இப்ப தாமரை வீடு வரைக்கும் போகணும். நீ ஏன் சித்த வரியா? சரிதா, சரி வாரேன். அமடிக்கானே. இப்ப என்னப்பா இது? ஏப்பா அப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? இப்ப வீட்டு சாவி எங்கப்பா? சாவி கொடுப்பா. 2 நாளா வீட்டை பூட்டி வச்சுக்கிட்டு என்னென்னலாம் நீ பண்ற தெரியுமா? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அம்மா கனியா, இதுக்கு நீ நம்ம வீடு இல்லம்மா. இந்த வீட்டை 500 ரூபாய்க்கு ஒருத்தன்ட்ட வித்துப்புட்டேன். என்னது 500 ரூபாய்க்கு வித்துட்டியா? என்னப்பா இது? நமக்காக இருக்கிறது இந்த ஒரு வீடு தான், இதையும் வித்துட்டியா? இப்ப நான் என்ன பண்றது? எப்பா அப்படி எல்லாம் பண்ற? விடுமா, நீ வேலைக்கு போய் இதெல்லாம் மீட்டு கொடுத்துட மாட்டியா? கனி, அப்பா காலையிலேருந்து ஒரே ஒரு பட்டில் தான் போட்டிருக்கேன். மணி வேற ஆக போகுது. காசு இருந்தா எதுவும் கூட. என்னப்பா கனி, இப்போ நீ கொடுக்க போறியா இல்ல உன் காதில் கிடக்குற தோட்டை நான் கட்டிட்டு போட்டுமா? இதையும் விட்டு வைக்க மாட்டியா? தங்கம்னு இருக்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். இதுவும் பெரியப்பா எனக்கு எடுத்து கொடுத்தது. ஒரு அப்பாவா இருந்து நீ எனக்கு என்னப்பா செஞ்சிருக்க? இப்படி வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து குடிக்கிறியே, உனக்கு இது நியாயமா இருக்கா? எனக்கு என் குடிதான் முக்கியம். இப்போ கொடுக்குறியா இல்ல நான் புடுங்கிக்கிட்டு போகட்டா? நான் கொடுக்க மாட்டேப்பா, நான் கொடுக்கவே மாட்டேன். சரி, அப்பாவை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு போனா நீ ரொம்ப பண்றப்பா. இனி நீ எனக்கு தேவையில்லப்பா. இந்த வீட்டு பக்கமே வராத, எங்கேயாவது போ. சரி, நான் போறேன். முதல்ல அதை கொடு. எப்ப வீடுப்பா? அச்சோ, என்ன இது? இந்த பொண்ணு எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்துகிட்டே இருக்கு. அதை வந்து நம்ம காப்பாத்துறதே வேலையா இருக்க. யாரையா நீ? எட்டவாயா? ஏய், நீ யாருடா? நடுத்தருல நின்று சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிற? என்ன வேணும்? அந்த பொண்ணு யாரு உனக்கு? அது என் பொண்ணுடா. உன் பொண்ணுங்கிற என்னமா புடுங்குற மாதிரி இருக்கு. போய் சொல்லாத. இந்தம்மா யாரு இவரு? எங்க அப்பாதான். கனிய, என்ன உனக்கு சப்போட்டா? முதல்ல நீ அதை கொடு. எப்பா என்னால தர முடியாதுப்பா. யோ, அந்த பொண்ணுதான் எதுவும் தர முடியாதுன்னு சொல்லுதுல, அப்புறம் என்ன உனக்கு? போயா. ஏய், என்னடா என்ன என் பொண்ணுகிட்ட தப்பா எடுத்துக்க பாக்குறேன்னு ஊரை கூட்டுட்டுமா? அட பாவி மனுஷா, ஒரு அப்பந்தார மாதிரியா பேசுற? சீ, இல்ல என்னையா ஜென்மா? அப்ப குடிக்கிறதுக்கு 500 ரூபா பணம் கொடு, நான் போறேன். 500 தான் வேணா, இந்தா எடுத்துட்டு போ. சரி கனியா, உன் தோடு இன்னைக்கு தப்பிச்சிடுச்சு. நாளைக்கு அதை புடுங்குறேன் பாரு. இந்த மாதிரி என் பொண்ணுகிட்ட சண்டை வாங்குறப்பெல்லாம் தினைக்கு வா. ஏங்க, என்னங்க இது? என்ன நடக்குதுங்க? தினமும் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதான் என் லைஃப். தினந்தன நான் இப்படிதான் வாடுறேன். எங்கேயாவது போக வேண்டியதானே? உங்களுக்குன்னு சொந்தக்காரங்க வேற யாரும் இல்லையா? எங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இந்த ஊர்லயே தான் இருக்காங்க. ஆமா, நேத்து ஒருத்தவங்க வீட்டுல இருந்தீங்களா? அது யாரு? அது என் அப்பாவோட அண்ணன் வீடு. எங்க அப்பா ரொம்ப குடிக்கிறாருன்னு விட்டுட்டு போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. உங்க அம்மா கூட போய் இருக்க வேண்டியதானே நீங்க? எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு என்னைய சரியா பாத்துக்கல.
ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தினாரு. அதனால நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். எங்கள் அம்மாவும் என்னை அங்கே இருக்கக்கூடாது, நீ இருந்தா அவர் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி அடித்து அனுப்பிட்டாங்க. என்னங்க பெத்த அம்மாவே இப்படி எல்லாம் பண்றாங்களா? அவங்கவுங்களும் புருஷனே வேணாம்னு சொல்லி பிள்ளைகளுக்காக வாடுறாங்க. உங்க அம்மா என்ன எப்படி இருக்காங்க? ஆனா உங்க அப்பாவும் உங்களை நல்லா பாத்துக்காம இப்படி குடிச்சுக்கிட்டு சுத்துறாரு. வேற யாரும் இல்லைங்களா சொந்தக்காரங்க? இந்தா 3வது தெருவில் எங்கள் அத்தை இருக்காங்க, எங்கள் அப்பாவோட தங்கச்சி. அவங்க மட்டும்தான் என்னை நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் நான் அதிகமாக அங்கே போக மாட்டேன். எங்கள் பெரியமாவுக்கும் எங்கள் அத்தைக்கும் சண்டை. அதனால எங்கள் பெரியமா அங்கே போனாலே காலில் சூடு வச்சிருவாங்க. என்னங்க நீங்க? சே பாவங்க உங்க லைஃப் ரொம்ப. ஆமா எங்க அண்ணனுக்கு பாத்துருக்காங்களே பொண்ணு, அந்த பொண்ணு அவங்க எப்படி உங்களுக்கு சொந்தம்? எங்கள் அத்தையோட வீட்டுக்காரங்க இருக்காங்கல்ல, எங்கள் ராசு மாமா, அப்புறம் எங்கள் தங்கமேல் பெரியம்மா, எங்கள் தாமரை சித்தி, அவங்க 3 பேரும் ஒன்று. எங்கள் தங்கமேல் பெரியம்மாவும் எங்கள் தாமரை சித்தியும் ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க. எங்கள் ராசு பெரியப்பா இன்னொரு அம்மாவுக்கு பிறந்தவங்க. அதனால தான் எங்கள் தங்கமேல் பெரியம்மாவுக்கு எங்கள் ராசத்தி அத்தையை பிடிக்காது. என்னங்க இது குடும்பம்? கொக்கி மாதிரி இங்க போய் அங்க வருது, அங்க போய் இங்க வருது. அப்ப எல்லாம் சொந்தத்துக்குள்ளேயே தான் கட்டிக்கிட்டீங்க, எல்லாம் சொந்த பந்தம் தான். ஆனா ஏதோ சொத்துக்காரம் அப்படி இப்படின்னு பிரிஞ்சிருக்கீங்க இல்ல? ஆமா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 12 பாஸ் பண்ணியிருக்கேன். பா பெரிய படிப்பு. நான் 12 எழுதேன். காலேஜுக்குலாம் எங்கேயும் சேரலையா? தினமும் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. நான் காலேஜுக்கு சேர்ந்து என்ன பண்ணுறது? அப்படியே எங்கள் பெரியம்மா வீட்டில் எங்கள் அத்தை வீட்டில் மாறி மாறி இருந்துக்க வேண்டியதேன். படிப்புலாம் எனக்கு செட் ஆகாது. ஏங்க என்னங்க நீங்க இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்க? உங்களுக்கு படிக்க விருப்பம் இருக்கா சொல்லுங்க, நான் படிக்க வைக்கிறேன் உங்களை. நீங்கள் யாரு? நீங்கள் எதுக்கு என்னைய படிக்க வைக்கணும்? வேணாம், யாரும் எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண வேணாம். என்னங்க தப்புன்னு நீங்க யாருன்னு கேட்டுப்பிட்டீங்க? அவ்வளவுதானே நம்ம பழக்க வழக்கம். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாக போறோம். நீங்க வேற எனக்கு முறை பண்ண ஆக போறீங்க. இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க. எங்கள் பெரியமாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க என்னைய தான் அடிப்பாங்க. நேற்றே நீங்கள் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு வந்தப்ப இனிமே அந்த பையனை நீ பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி திட்டி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட தப்பா பேசிவிட்டேன்? படிக்க விருப்பம் இருக்கா சொல்லுங்க, நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். எனக்கு தான் படிப்பு இல்ல. நீங்க தான் நல்லா படிப்பீங்க போல இருக்கு, பார்த்தாலே தெரியுது. என் அண்ணங்காரன்ட்டு சொன்னா அவன் பெரிய காலேஜ்ல சீட் வாங்கி கொடுப்பான், காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கான். சொல்லட்டுமா? உங்களுக்கு மாமா மறந்தேன், உங்க அக்காவை தானே கட்டிக்க போறேன். இல்லை வேணாம். அட என்னடா இது? நீங்கள் போங்க தயவு செஞ்சு. நீங்கள் இந்த இடத்த விட்டு போனாலே போதும். அதுவே நீங்கள் எனக்கு செய்கிற நல்லதுதான். மறுபடியும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்தாருன்னா யாரு என்ன எதுக்கு பேசுறேன்னு முன்னாடி நடந்ததெல்லாம் உங்ககிட்ட காசு வாங்கினதையே மறந்துட்டு திரும்ப உங்ககிட்ட சண்டை வாங்குவாரு. ஊரில் யாரும் பார்த்தாங்கன்னா என்னையே தான் அசிங்கமாக பேசுவாங்க. ஏங்க போறேங்க. சே பாவம் அந்த பொண்ணு, யாரோட துணையும் இல்லாம யாரோட அன்பும் இல்லாம இருக்கு. என்ற கலை இப்ப பிக்ஸ் பண்ணுடா. இந்த பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டியா வரணும். இவளை தவிர வேறு யாரையும் நீ ஏற எடுத்து கூட பார்க்க கூடாதுடா. இனிமே இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாமே நீ தான். எத்தனை பேரோட அன்பை இழந்ததோ எல்லாரோட அன்பையும் நீ தான் கொடுக்கணும். ஜஸ்ட் மீ. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். நீங்க தாராளமா எப்ப வேணா என்கிட்ட வந்து பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டு கேட்டதால இந்த கதையில் என்னோட பேர் இனிமே கனிமொழி, இவங்களோட பேர் கலை. நம்ம வீடியோ இனிமே தான் கதை ரொம்ப சூடு பிடிச்சி எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள்லாம் வரும். தொடர்ந்து வீடியோவை பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து எங்க வாழ்க்கையில என்ன ஆகுதுங்கிறத தொடர்ந்து பாருங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். பாய். இப்படிக்கு அன்புடன் கலை மற்றும் கனி.